பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று 74வது பிறந்த நாள். நாடு முழுவதும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு பாஜக ஏற்பாடு. குஜராத்தில் சோலார் மேற்கூரை திட்ட பயனாளிகளை சந்தித்த போது பிரதமருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறிய பொதுமக்கள். புன்னகையுடன் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்த பிரதமர். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் இன்று துணைநிலை ஆளுநரிடம் ராஜினாமா கடிதம் அளிக்கவிருப்பதாக தகவல். புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை. கொல்கத்தாவில் போராட்டம் நடத்தும் பயிற்சி மருத்துவர்கள் முதலமைச்சர் மமதா பானர்ஜியுடன் பேச்சுவார்த்தை. காவல்துறை ஆணையரை நீக்க வேண்டும் உள்ளிட்ட மருத்துவர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதாக மமதா அறிவிப்பு. காஷ்மீரை பாதுகாப்பான பகுதியாக மாற்ற காங்கிரசால் முடியாத காரியத்தை 370 சட்டப்பிரிவை நீக்கிய பின்னர் சாதித்தது பாஜக தான். ராகுல் காந்தி இனி காஷ்மீரில் தாராளமாக ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், பைக் ஓட்டிச் செல்லலாம் என்று அமித்ஷா கருத்து. தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்க மத்திய அரசு தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்துமாறு முதல்வரிடம் கோரிக்கை விடுத்ததாக திருமாவளவன் பேட்டி. படிப்படியாக தமிழ்நாட்டில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என முதலமைச்சர் தம்மிடம் உறுதியளித்ததாகவும் விளக்கம். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று தான் பேசியது குறித்து முதலமைச்சருடனான சந்திப்பில் ஏதும் விவாதிக்கவில்லை என திருமாவளவன் தகவல். முதலமைச்சரும் தம்மிடம் அது குறித்து எதுவும் கேட்கவில்லை என்றும் திருமாவளவன் பேட்டி. கடந்த காலங்களில் பாமகவுடன் நட்பில் இருந்தபோது அக்கட்சி விசிகவை முடக்க நினைத்ததாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. மதுவிலக்கு மாநாட்டிற்கு பாமகவை அழைக்கப் போவதில்லை என விசிக கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. மத்திய அமைச்சரவையில் திமுக பங்கேற்கும் போது மாநில அரசில் கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் பங்கு கொடுப்பதில்லை என சீமான் கேள்வி. சாராய ஆலையை நடத்துபவர்கள் மது குடிப்பதை தவறு என எப்படி சொல்வார்கள் எனவும் விமர்சனம். தமிழ்நாடு முழுவதும் சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் நடந்த சோதனையில் கணக்கில் வராத 2,64,000 ரூபாய் பறிமுதல். வந்தே பாரத் ரயிலுக்கு பச்சை கொடி காட்டிய போது கூட்ட நெரிசலால் தண்டவாளத்தில் விழுந்த பாஜக எம்எல்ஏ. ரயில் நிலையத்தில் பாஜக சமாஜ்வாதி தொண்டர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்ட காட்சிகள். நிபா வைரஸ் பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கி அரசு உத்தரவு. உயிரிழந்தோரின் சொந்த ஊரான திருவலி கிராமத்தை சுற்றியுள்ள இடங்களில் கல்வி நிலையங்கள், திரையரங்கத்தையும் மறு உத்தரவு வரும் வரை மூட ஆணை. மருத்துவ சிகிச்சை, கல்வி கட்டணங்கள் மற்றும் வரி செலுத்துதல் ஆகிய பரிவர்த்தனைகளுக்கு இனி யுபிஎஸ் மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை பண பரிமாற்றம் செய்யலாம். நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை மட்டும் பண பரிவர்த்தனை செய்ய முடியும் என்ற சூழலில் குறிப்பிட்ட சேவைகளுக்கு தளர்வு. வன்முறை காரணமாக விதிக்கப்பட்ட இணைய சேவைகளுக்கான தடையை தளர்த்தியது மணிப்பூர் அரசு. செவ்வாய்க்கிழமை முதல் பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் அறிவிப்பு. புனே ஆலையில் தயாரிக்கப்பட்ட மின்சார பென்ஸ் கார் 1,40 லட்சம் ரூபாய்க்கு சந்தையில் அறிமுகம். எஸ்யூவி ரக காரை ஒருமுறை சார்ஜ் செய்தால் 950 கிலோமீட்டர் செல்லலாம் என நிறுவனம் தகவல். துருக்கியில் பாலம் மீது கட்டப்பட்டிருந்த இரும்பு கம்பி மீது நடந்து சென்று ஆசியாவில் இருந்து ஐரோப்பாவுக்குள் நுழைந்த இளைஞர். பாஸ்போரஸ் நீரிணை மீது 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு கம்பி மீது தகுந்த பாதுகாப்பு உபகரணத்துடன் கடந்து சென்று சாதனை. இரு நாட்டு போரில் உக்ரைனிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட டாங்கிகள் மற்றும் துப்பாக்கிகளை காட்சிப்படுத்திய ரஷ்யா. மேற்கத்திய நாடுகளில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை பார்வையிட குடும்பத்துடன் குவிந்த ரஷ்யர்கள். ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா. அரையிறுதிப் போட்டியில் தென்கொரியாவை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபாரம். தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவானது வெப்பம்.
மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 104.5 டிகிரி வெப்பம் பதிவானதாக வானிலை மையம் தகவல். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மாநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.